வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட போகிறோம். இது உங்கள் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மெயினாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் இல்லாட்டினா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆப்ஷன் பை பண்ணுறது, ஆப்ஷன் செல் பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் எப்படி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரைய தெரியும். உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும். ஒரு நிஃப்டி, ஒரு பேங்க் நிஃப்டி, ஒரு ஃபின்னிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு வரைய தெரியும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற இந்த பெஸ்ட்டு ட்ரேடிங் டேஸை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு ரியல் மணி வச்சு எதுவும் பண்ண வேண்டாம். நிறைய டூல்ஸ் இருக்குது, அதில் போய் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேடிங் டேஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றும். அதாவது நீங்கள் நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் டேஸ் கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றும். மற்ற டேஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணாதீங்க. மற்ற டேஸ் எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈக்விட்டி அந்த மாதிரி ஏதாவது ட்ரேட் பண்ணிக்கிங்க. பட் இந்த டேஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்தெந்த டேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சண்டே சாட்டர்டே விட்ருங்க. ஸோ சண்டே சாட்டர்டே கண்டுக்கவே வேண்டாம், அது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னு சொல்லிட்டு. அடுத்தது மண்டே. ஸோ மண்டே ஆஃப்டர்நூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டி எப்போதுமே எவ்ரி வீக் டியூஸ்டே ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும். அதனால் நீங்கள் மண்டே என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, மண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து அதோட ப்ரீமியம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரீமியம் என்ன கம்மியாகும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஃபின்னிஃப்டி மண்டே ஆஃப்டர்நூன் ஏதோ ஒரு அவுட் த மணியை நீங்கள் செல் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபின்னிஃப்டி ஒரு 17,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 17,200 CE ஜஸ்ட்டு செல் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷனை பை பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வைக்க தெரில அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் அதை கொடுத்துரும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அவுட் த மணியை செல் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அவுட் த மணியை செல் பண்ணுறீங்க, அதோட ப்ரீமியம் ஒரு 30 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அவுட் த மணியை பை பண்ணி வச்சுக்கிங்க. பை பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த ட்ரேடை ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கங்க. இல்லையா உங்களுக்கு பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீமியம் எல்லாமே நல்லா கம்மியாகும் மண்டே அன்னைக்கு, ஃபின்னிஃப்டியோட ப்ரீமியம்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டை உங்களுக்கு தரும். அடுத்தது டியூஸ்டே எல்லாத்துக்குமே தெரியும் ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அன்றைக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷனை நீங்கள் மோஸ்ட்லி செல் பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபா, ஒரு 60 ரூபா இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்கிற ஒரு ஆப்ஷனை பை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் எந்த ஆப்ஷன் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கண்டிப்பாக அவுட் த மணியாக மட்டும்தான் இருக்கணும். அது இந்த மணிக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸ் உங்களுக்கு வரும். ஸோ அவுட் த மணியில் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக சேஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் நிஃப்டியோ இல்லாட்டினா பேங்க் நிஃப்டியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வரைஞ்சிக்கிட்டு எது அவுட் த மணி அப்படின்னு கண்டுபிடிங்க. புட்ஸ் கால்ஸில் எது அவுட் த மணின்னு கண்டுபிடிங்க. அதேமாதிரி எந்த அவுட் த மணி நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அதோட ப்ரீமியம் என்றைக்குமே அதிகமாக இருக்கணும், பை பண்ணுறது கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் செல் பண்ணுற ப்ரீமியம் 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணுற ப்ரீமியம் ஒரு 30 ரூபா 20 ரூபாய்க்கு கண்டிப்பாக இருக்கணும். பை பண்ணாமல் விட்றாதீங்க. ஏன்னா உங்களோட டிசிஷன் தப்பாக போயிடுச்சுன்னா உங்களோட லாஸ் ஹியூஜ் ஆயிரும். ஸோ இது வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். அடுத்தது தேர்ஸ்டே. எல்லாத்துக்குமே தெரியும் எவ்ரி தேர்ஸ்டே பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இருக்குது. அன்றைக்கி நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரைஞ்சி கண்டிப்பாக நிஃப்டி இங்கே போகாது, பேங்க் நிஃப்டி இங்கே போகாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த அவுட் த மணியை நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டே இந்த 4 டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம் டேஸ் டியூஸ்டே லீவாக இருந்துச்சுன்னா ஃபின்னிஃப்டி மண்டேவே எக்ஸ்பைரி ஆயிரும். சம் டேஸ் தேர்ஸ்டே லீவாக இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் வெட்னஸ்டேவே எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேஸ்லாம் பார்த்துக்குங்க, லீவ் எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த 4 டேஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் லாஸே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் சைடு வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஒரு 10 to 15 வீக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் மினிமம் குவான்டிட்டி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறணுன்னு தெரியல எங்களுக்கு, ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ மண்டேவுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், டியூஸ்டேக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், வெட்னஸ்டேவுக்கும் தேர்ஸ்டேவுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நாங்கள் அடுத்த வீடியோஸில் போடுறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, எந்த கண்டென்ட்டாவது புரியலன்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம்.